வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கம் வர்த்தக உலகம். சார் வணக்கம் சார், நான் ஜெய்ப்பூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுனேன் சார். அப்போ வந்து சார் அந்த ஸ்ரீராம் சார் சொன்னாங்க ஒரு ஃபைனான்சியல் பிளானர்கிட்ட பேச சொன்னாங்க. ஹலோ சொல்லுங்கள் சார், நீங்கள் பேசுகிறது கேட்குது, சொல்லுங்கள். ஸோ அதனால் இப்போ பேசுகிறேன் சார். நாங்கள் 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் சார், பேரண்ட்ஸ். நாங்கள் 2 பேருமே, எங்களுக்கு ஒரு 11 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது சார். சரி. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க இப்போ 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காப்ல. வந்து 5 வருஷம் கழிச்சு அவங்க ஹையர் ஸ்டடீஸும் ஒரு 14 இயர்ஸ் கழிச்சு அவங்க மேரேஜுக்கும் பிளான் பண்ணணும் சார். ஆக்சுவலி இது வரைக்கும் சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஃப், என்பிஎஸ், ஒரு எஃப்டி, பிபிஎஃப், எம்எஃப் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 6 லட்சம் ரூபா வரைக்கும் சேவிங்ஸ் வச்சுருக்கோம் சார். சரி. ஆக்சுவலாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து 2 to 3 lakhs வரைக்கும் இந்த கரண்ட் ப்ரைஸில் பிளான் பண்ணுறோம். அண்ட் மேரேஜுக்கு வந்து 5 lakhs வந்து கரண்ட் ப்ரைஸில் பிளான் பண்ணுறோம். சரி. ஒரு மேரேஜுக்கு வந்து அதர் தேன் தட் ப்ரைஸ் கோல்டாக ஒரு 300 grams to 400 grams வரைக்கும் கோல்டு சேர்க்கணும் சார். சரி. இது கரண்டாக வந்து ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஃபார் வந்து ஐடி இஎல்எஸ்எஸ்லையும், 2 வந்து ஈக்விட்டிலையும், ஹெச்டிஎஃப்சி டாப் 200லையும், பிஎஸ்பிஐ பிஆர் டாப் 100லையும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அலாட்மெண்ட்டாக நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு 20K வந்து 20,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அதர் தேன் அவர் ஐடி சேவிங்ஸ் வந்து எங்களுக்கு சேலரியிலே டிடெக்ட் ஆகிட்டு அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வருது சார். ஓகே. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து எந்த மாதிரியான பிளான்ஸ் பண்ணால் எங்களோட கோல் அச்சீவ் பண்ணலாம்? ஆஸ் அ ஃபினான்ஷியல் பிளானராக இருக்கிறதுனால இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறோம் சார். ஓகே, நல்லது சார், நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. மாதத்துக்கு 20,000 ரூபா வரைக்கும் அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏற்கனவே போய்கிட்டு இருக்க டேக்ஸ் சேவிங்ஸ் பிளான்ஸு அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறது போக பண்ணிக்க முடியும். ஓகே. சோஃபார் வந்து 6 lakhs வரைக்கும் அவங்களுக்கு அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அதனால் இருக்குது. இது தவிர இன்னும் ஒரு 7 வருடத்தில் அந்த குழந்தைக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கும், அதுக்கடுத்து 14வது வருடத்தில் அவங்க 21வது வயசு அப்படிங்கும்போது அவங்க திருமணம் அப்படின்றதுக்கும் என்ன மாதிரி தொகை தேவைப்படும் அவங்களுக்கு? அதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இப்போ இருந்தே அவங்க பண்ணால் சரியாக இருக்கும்? ஓகே. இப்போ அவரோட குழந்தைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 7th போயிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னும் 5 yearsல வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து அவருக்கு வந்து வேண்டியது இருக்கும். 7 yearsல 18th yearல ஹையர் எஜுகேஷன் போவாங்க. ஓகே. 11 years படிச்சுட்டு இருக்காங்க. 7 படிச்சுட்டு இருக்காங்க. 11 years ப்ளஸ் 7th yearல ஓகே 18 years காலேஜ் போவாங்க. ஓகே. ஸோ இப்போது இங்கேருந்து நம்ம இன்னொரு 11 yearsல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இப்போ இன்றைக்கி வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு அவர் ஒரு 5 lakhs அப்படின்னு அவர் பிளான் பண்ணார்னா, அப்போ வந்து அவருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து அவருக்கு ஒரு 15 lakhs வந்து அப்போ அவருக்கு வந்து தேவை இருக்கும். 11 years அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அவருக்கு வந்து 15 lakhs வந்து அவருக்கு தேவைப்படும். ஸோ இந்த 15 lakhs அவர் அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்துட்டு ஒரு 11 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதம் 20,000 ரூபா வந்து அவர் எஸ்ஐபியில் ஈக்விட்டி ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி அவர் போட்டு வந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஏறக்குறைய 33 லட்ச ரூபா வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். இது 7th yearல இப்போ இருந்து இன்னும் 7 வருடங்கள் கழித்து இதே 20,000 அப்படின்றது சேமித்து வந்தால் இன்னும் 7 வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து 7 வருடங்களில் வந்து வருஷத்துக்கு வந்து 20,000 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 7 வருடங்கள் முடியும் போது அவருக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 30 லட்ச ரூபா வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். அவர் மாதத்துக்கு 20,000 பண்ணுறது தயாராக இருக்கார். அவர் மாதத்துக்கு 20,000 ரூபா பண்ண தயாராக இருக்கார். மாதம் 20,000 ரூபா பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா இப்போ மாதம் 20,000 அப்படின்ற போது வருஷத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா அவர் வந்து பண்ணிட்டு. ஆமாம். ஸோ 7 வருடங்கள் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அக்யூமுலேஷன் ப்ளஸ் 15% இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்கும்போது ஏறக்குறைய 15 lakhs வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வச்சு வந்து அவர் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து தாராளமாக அவரால் பண்ண முடியும். அதாவது நீங்கள் சொல்லக்கூடியது இப்போ 2 லட்சம் வருஷத்துக்கு அப்படின்னா 7 வருடம் அப்படின்னா 7 2 14 14 15 லட்ச ரூபா வந்து இவர் வச்சிருக்க பணத்தை சேமித்தால் மட்டுமே 15 லட்ச ரூபா வந்துடும். அது மாதத்துக்கு 20,000, வருஷத்துக்கு 2 லட்சம் 2,40,000. ஆமாம். அப்போ 7 வருடத்திற்கு 15 லட்ச ரூபா வந்து இவர் போட்ட பணத்தை வட்டி எதுவும் இல்லாமல் சேமித்து வச்சா மட்டும் 15 லட்ச ரூபா வந்துடும். இப்போ இதே அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் 15% ரிட்டர்ன்ஸில் போட்டாங்கன்னா ஏறக்குறைய 30 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு மாதம் 20,000 ரூபா போடும்போது சரி இந்த 30 லட்ச ரூபா வச்சு அவங்க ஹையர் எஜுகேஷன் ஈஸியாக அவங்க மீட் பண்ண முடியும். இதே 7 yearsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி 5 lakhs அப்படின்னு சொல்லி அவர் ஹையர் எஜுகேஷனுக்கு வச்சார்னா இன்ஃப்ளேஷன் பிரகாரம் பார்க்கும்போது வந்துட்டு 7 years முடியும் போது ஏறக்குறைய வந்து 10 lakhs வந்து அவருக்கு வந்து தேவைப்படும். அவருக்கு இது ஜாஸ்தியான ஹையர் எஜுகேஷன் அமௌண்ட் பண்ணார்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியான அமௌண்ட் அவருக்கு தேவைப்படலாம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படின்றத பண்ணலாம். முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படின்றது ரிஸ்க்கானது அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபண்ட் திட்டங்களில் கூட போடலாம். பேலன்ஸ் ஃபண்ட் திட்டங்களில் வருஷத்துக்கு 20,000 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா 7 வருடங்கள் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்ச ரூபா வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு 12% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபண்ட் திட்டங்களில் வந்து பண்ணலாம். 26ல் அவருக்கு 15 வந்து எஜுகேஷன் அப்படின்றதுக்கு போயிட்டா கூட பேலன்ஸ் உள்ள ஒரு 9 lakhs rupees அப்படின்றது திருப்பி அடுத்த இன்னொரு 7 வருடங்கள் இருக்குது. ஆமாம். அதுக்கடுத்து 14வது வருடத்தில் தான் அவர் குழந்தைக்கு திருமணம் அப்படின்றது. ஆமாம். இந்த மீதம் உள்ள இந்த 7 லட்சமும் அவர் தொடர்ந்து சேமித்து வரக்கூடிய தொகையும் சேர்ந்து வரும்போது அந்த திருமணத்திற்கு அது மேட்ச் ஆகும், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக கிடைக்குங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து வந்து இன்னொரு ஒரு 7 years நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ ஒரு மிச்சம் இருக்கிற 7 லட்ச ரூபா அவர் வந்து போட்டார் அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பாக வந்து அது ஏறக்குறைய உங்களுக்கு அந்த 7 லட்ச ரூபா மட்டுமே வந்துட்டு ஒரு 14 to
16 lakhs வர்றதுக்கு வந்து ஈஸியான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அதை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க் இருக்கக்கூடிய திட்டங்களில் ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டு திட்டங்களில் நீங்கள் போடும்போது அந்த 7 lakhs நீங்கள் போட்டிங்கன்னா ஏறக்குறைய வந்து அது ஒரு 18 lakhs வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இது 26ல் 15 போச்சுன்னா பாக்கி ஒரு 7 லட்சம் இருக்கும். ஆமாம், இது 6 லட்சம் இருக்கும். இது வந்து இந்த குழந்தையோட எஜுகேஷன் வரும்போது 6 லட்சம் கையில் சர்ப்ளஸாக இருக்கும். ஆமாம், அடுத்து ஒரு 7 வருடங்களுக்கு திருப்பி என்னோட இதே 20,000 மாதத்துக்கு சேமிச்சார் அப்படின்னா அது ஒரு 15 லட்சம். ஆமாம், 15,000 21 லட்சம் பிரின்சிபல் மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். பிரின்சிபல் மட்டுமே இருக்கும். ப்ளஸ் இதை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்பொழுது அடுத்த ஒரு 7 வருடங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய இதே தொகை அப்படின்றது இன்னும் எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? 26 அப்படின்றது இப்போ இந்த 7 லட்ச ரூபாய் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ அந்த 7 வருடங்கள் முடியும் போது கையில் வச்சிருக்கிறது அந்த இன்னொரு ஃபர்தர் 7 years 14 years முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 7 லட்ச ரூபாய் ஏறக்குறைய 18 lakhs வந்து இருக்கும். ப்ளஸ் இந்த 7 yearsக்கான ஃபர்தர் சேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பவும் 20,000 அவர் எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 lakhs இருக்கும். ஸோ இந்த 18 + 30 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48 lakhs வந்து இருக்கும். அது வந்து வெட்டிங் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும் அவருக்கு. வெட்டிங் எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் உள்ளது அவருடைய ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கும் பண்ணிக்கலாம். பட் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க, 2 பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றதால அவங்களுக்கு பென்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. 14 வருஷத்தில் இவ்வளவு 48 லட்ச ரூபாய்க்கு பிரம்மாண்டமாக ஒரு ஆடம்பரமான கல்யாணத்தை பண்ணி முடியும், தாராளமாக பண்ண முடியும். பட் அது சர்ப்ளஸ் தொகை தான். 48 அப்படின்றது அந்த அளவுக்கு ஆகாது, ஆனாலும் நிறைய பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். நல்லது, உங்கள் கேள்விக்கு நன்றி. வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ ஹலோ அந்த கேட்டிருக்க தொகையெல்லாம் கேட்டோம்னா லைனில் இருந்து நேர் ஆஃப் ஆகிட்டார் போல இருக்குது. 40 லட்சம் 50 லட்சம்னா நேர் சைடில் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல சார். குழந்தைகளுக்கு பொதுவாக வந்து நீ ஒரு நேர் கூட கேட்டிருந்தாரு, டோட்டல் ஃபேமிலிக்கே வந்து ஒரே ஒரு பாலிசியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அப்புறம் கேட்டிருந்தார் அவர், முறையை திட்டம் எடுத்துக்க முடியுமா சொல்லி. பட் இன்சூரன்ஸ் திட்டங்கள், யூலிப் திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. அதில் வந்து சப்போஸ் வந்து பேரண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட அவர் வந்து மீத உள்ள இயரில் 15 வருஷம் ஒரு பாலிசி எடுத்திருக்கோம், அது 5வது வருடத்தில் பேரண்ட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவரோட ப்ரீமியத்தை கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் கூட வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு அதில் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாக இவர் ப்ரீமியம் கட்ட முடியாட்டி நிறுவனமே அந்த திட்டத்தில் பணத்தை கட்டி அந்த 15வது வருடத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணுமோ அதை முழுதுமாக நாங்கள் கொடுத்துருவோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த திட்டங்களுக்கும் நீங்கள் சொன்ன டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் மீத உள்ள தொகையை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, இது ரெண்டும் பார்க்கும்போது எது வந்து சேஃப் சைடாக இருக்கும், ஒரு ரிட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நடத்தப்படதுக்கும்? இப்போது இந்த யூலிப் திட்டங்கள் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ப்ரீமியம் பே பண்ணி அது கூட ஒரு நேருக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம. வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். என்னோட டாக்டர் வந்துட்டு 2 years கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. இப்போ வந்து எந்த மாதிரி பிளான் போட்டால் ஒரு நல்லா இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி இன்சூரன்ஸில் போட்டிருக்கேன். சரி. ஒரு 20 years லாங் டேர்ம் மாதிரி. இப்போ ஷார்ட் டேர்ம் பீரியட்ல எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்? அது எத்தனை வருஷத்துக்கு? அது 15 வருஷம்ன்றது என்ன தொகைக்கு போட்டிருக்கீங்க? அது வந்துட்டு 2 lakhs சார். 2 lakhs. சரி, எவ்வளவு தொகை நீங்க எதிர்பார்க்குறீங்க குழந்தையோட எஜுகேஷன்? என்னோட மந்த்லி வந்துட்டு ஒரு 10,000 வரையும் நான் அப்ராக்சிமேட்டா நான் சேவிங் செய்ய முடியும். சரி சார். எந்த வருடத்துல குழந்தையோட போயிட்டு எஜுகேஷனுக்கு வேணுமா மேரேஜுக்கு வேணுமா? இல்ல, எஜுகேஷனுக்கு தான். எஜுகேஷனுக்கு தான் அது. ஆமாம். இப்போ இதுலேருந்து ஒரு 2 வயது ஆகுது. 18வது 16 ஆண்டுகள் இருக்குது. ஓகே. மாதம் 10,000 ரூபாய் சேமிக்க முடியும்னு இருக்காரு. ஓகே. 2 லட்ச ரூபாய் தொகைக்கு 15 வருட பாலிசி ஒன்று எடுத்திருக்காரு. ஓகே. இப்போ அவர் வந்து மாதம் 10,000 ரூபாய் அவர் வந்து முதலீடு பண்ணிகிட்டே வரார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 16 வருடங்கள் வந்து அவர் வந்து முதலீடு பண்ணுறாரு. 16 வருட முடிவில் வந்து அவருக்கு வந்து 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட் திட்டத்தில் அவர் வந்து முதலீடு பண்ணார் அப்படின்னா 16 வருட முடிவில் வந்து அவர் கையில் வந்து 78 லட்ச ரூபாய் வந்து அவர் கையில் வந்து இருக்கும். இதே வந்து அவர் ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு ஃபண்டு திட்டங்களில் வந்து முதலீடு பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து 57 லட்ச ரூபாய் வந்து அவர் கையில் வந்து இருக்கும். ஏற்கனவே அவர் வந்து 2 லட்ச ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் திட்டங்களில் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் திட்டங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூலிப்பில் அவங்க ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டான ஸ்கீம்ஸாக இருந்தால் அதுவும் ஏறக்குறைய 12% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அவருக்கு. அதில் வருஷம் ஒரு 2 lakhs பே பண்ணிட்டு வர டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஏறக்குறைய அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்க்கும்போது 14 வருடங்கள் முடியும் போது வந்துட்டு இப்போது ஒரு 75 lakhs கிட்ட வந்து அவருக்கு அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 2 lakhs வருஷம் அவர் பே பண்ணிட்டு வராரா அப்படின்றத அவர் செக் பண்ணிக்கணும். இல்லை 3 years மட்டும் பே பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக கம்மியாகும். ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு அவர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி திட்டங்கள் அவருக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவர் ஏற்கனவே இப்போ இன்னொன்று செக் பண்ணிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து எஜுகேஷனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு
இன்பிட்வீன் அஸ் பிரெட் வின்னர் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அவர் எடுத்துக்கணும். அது டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும். இப்போ அதுவும் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60% சீப்பர் ரேட்ஸில் வந்து கிடைக்குது. அதனால் அவர் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது இன்னும் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும் அவருக்கு. ஏன்னா குழந்தைக்கு திட்டமிடுறதுக்கு முன்னாடி பேரண்ட்டும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். கரெக்ட். சப்போஸ் இந்த நிதி எங்கேயாவது இடத்துல பிரேக் ஆனால் கூட அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ்ன்றது ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது. பட் இந்த குழந்தைகளுக்கான திட்டமிடல் பண்ணும் பொழுது குழந்தைக்கும் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம மிக முக்கியமாக. இப்போ குழந்தையை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்றது வந்து பொதுவாக தேவையில்லை. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு பிரெட் வின்னர் அப்படின்ற போது அவர் இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலி ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து அங்கே ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் அப்படின்றது தேவைப்படுது. பட் குழந்தைங்க பேரில் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுனால வந்துட்டு இப்போ எந்த பேரண்ட்டுமே வந்து குழந்தைங்க இல்லாதனால ஃபினான்ஷியலாக சஃபர் ஆக போகிறதுன்னு இல்லை. குழந்தைங்க இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சஃபரிங் இருக்கும். பட் ஃபினான்ஷியல் சஃபரிங் அப்படின்றது கிடையாது. யாருமே வந்து ஃபினான்ஷியலாக குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணி வந்து இல்லை. அதனால் குழந்தைங்க இல்லாதப்போ வந்து நமக்கு வந்து அதை வச்சு நமக்கு வந்து இல்லை ஒரு கவரேஜ் வேணும், குழந்தைங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்றது வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் தான் வந்து இருக்குது. ஆனால் இன்னும் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்றது வந்து மெடிக்ளைம் கவரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். இப்போ குழந்தை பிறந்த உடனேவே வந்துட்டு அவங்க வந்து மெடிக்ளைம் பாலிசிஸில் வந்து சேர்த்துக்கணும். தனி பாலிசியாக இருந்தாலும் சரி, அவங்களோட எம்ப்ளாயர் ப்ரொவைடர் பாலிசியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சேர்த்துக்கலாம். அவங்க இல்லை சார், நிறைய தொழில் பற்றி நிறைய பேசுவோம். நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு முன்பு செய்தி துளிகளை பார்க்கலாம்.